ஐயோ, இவ வேற பேசிட்டே இருக்காள. ஏம்மா, நீ கவலையே படாதம்மா. உன்னை இந்த நிலைமைக்கு ஆக்கின அந்த 2 பேரையும் எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்து அவங்கள முட்டிக்கு முட்டி தட்டி ஜெயிலுக்குள்ள அனுப்பாம நான் விடவே மாட்டேம்மா. உன்னை ஆக்சிடென்ட் ஆக்கி இப்படி படுக்க வச்சுட்டு அவங்க 2 பேரும் எங்கதான் ஊரை சுத்திக்கிட்டு இருக்காவளோ. எங்க ஊரை சுத்தினாலும் அவங்க 2 பேரையும் நான் கண்டுபிடிக்காம விடவே மாட்டேம்மா. அவங்க 2 பேரையும் உன் காலடியில கொண்டு வந்து சேர்ப்பேன். இது என் புருஷன் தொப்பி மண்டைய மேல சத்தியம் சத்தியம் சத்தியம். சத்தியமா? அதுவும் என் மேல சத்தியமா? சரியான கிறுக்கி. மாமியார் வீட்டுல வந்து நான் நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்க வந்த உடனே என் மேல சத்தியம் போடுதால. இவ மட்டும் அந்த சத்தியத்தை நிறைவேற்றலடா, அவ்வளவுதான் என் கேதி. அதோ கேதி. மாமியார் வீட்டில் மல்லாக்கப்படுத்து மரணமடைந்த மருமகன் அப்படின்னு ஹெட்டிங்ல வருமே. இவ மட்டும் அவ மாமியார் வீட்டுக்கு போனா நல்ல அதிகாரம் பண்ணணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காள்ல. அதே மாதிரி நானும் என் மாமியார் வீட்டுக்கு வந்தா அதிகாரம் பண்ணாட்டாலும் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கணும்னு நினைப்போம்ல. கரெக்ட், நாம நினைக்கதான் கரெக்ட். இவ பேசுறத இனிமேல் நம்ம கேட்கவே கூடாது. அவ யாரு மேல வேணாலும் சத்தியம் போட்டுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம பாட்டுக்கு மாமியார் வீட்டுல நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு 3 வேளையும் மூக்கு பிடிக்க தின்னுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு இருந்துக்கிட வேண்டியதான். இவ என்ன மாங்கா மடையன்னு நினைச்சிட்டாலோ நான் எந்த பிரச்சனைக்கும் போக மாட்டேன், இவ பேச்ச கேட்டுக்கிட்டே இருப்போம்னு. இப்ப இவங்க அம்மா கிட்டையும் அண்ணன் கிட்டையும் பேச மாதிரி என் முன்னாடி வந்து நின்று அவ பேசட்டும், அவ மூஞ்ச உடைச்சு போடுதேன். பாரு, நான் மாமியார் வீட்டுல வந்து சொகுசா இருக்கணும்னு ஒண்ணு நாங்க வரல. உன் மாமியார் வீட்டுல நாம இருந்தா நீ அங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவ. அந்த கோபத்துல நான் உன்னை பலார் அடிச்சு மிதிச்சு துவச்சிட்டோம்னா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு தான் இப்ப எங்க மாமியார் வீட்டுல வந்து இருக்கோம். இங்க வந்தோம் அதே முகத்தை என்கிட்ட காட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னு வச்சு கேட்டி உன் தலைய திரும்பி உன் கையில கொடுத்து விடுவேன், ஜாக்கிரதை. நல்ல கையையும் காலையும் ஆட்டி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கல்ல, ஆடிக்கிட்டே இருட்டி. உன் ஆட்டத்தை உங்க அம்மாவும் உங்க அண்ணனும் தான் பார்த்து ரசிப்பாவோ, நான் இல்ல. ஏன் மேனகா, கொஞ்ச நேரம் பேசாம அமைதியே இருயா. அம்மைய இந்த நிலைமையில பார்த்துட்டு நான் எப்படினே அமைதியா இருக்க முடியும்? இங்க பாரு, இங்க உள்ள பிரச்சனை அம்மை எல்லாத்தையும் நானே பாத்துக்கிடுதேன். நீ உங்க மாமியார் வீட்டுக்கு கிளம்பு. யானே உன் பொண்டாட்டிக்காரி சொல்லி அனுப்புனால இவளை எப்படியாவது என்னத்தையாவது சொல்லி மாமியார் வீட்டுக்கு கிளப்பி விடுன்னு. ஏன் மேனகா, எதுக்கு இப்ப உன் மைனி கறியை பிடிச்சி இழுக்க? அவெல்லாம் ஒண்ணு என்கிட்ட சொல்லல, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்பு, அம்மையே நான் பாத்துக்கிடுதேன். பேசாம இருனே. அம்மைய நீ எந்த லட்சணத்துல பாத்துக்கிட்டு இருக்கேன்னு நானும் பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். நீ மட்டும் நல்லபடியா அம்மைய பாத்துறதேனா அம்மைக்கு இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? இங்க பாரு மேனகா, சும்மா புரியாம உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காத. அம்மைய நாங்க என்ன கவனிக்காமலாம் இருக்கோம்? ஆமா, கவனிக்காததனால தான் இன்னைக்கு இந்த நிலைமை. இங்க பாரு, சும்மா ஏதோ பழி போடணுங்கிறதுக்காக பேசிக்கிட்டு இருக்காத. நாங்க என்னமோ வேணும்னே அம்மையை கூட்டிட்டு போய் ஆக்சிடென்ட் பண்ண வச்ச மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. தெருவுல அம்மா நடந்து போயிட்டு இருக்கும்போது யாரோ வண்டியை கொண்டு இடிச்சிட்டு போயிட்டாங்க, அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் தெரியாம நடந்த ஆக்சிடென்ட். என்னமோ நாங்க ஆளை அரேஞ்ச் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ணி படுக்க வச்ச மாதிரில பேசிக்கிட்டு இருக்க. யாருக்கு தெரியும்? ஒருவேளை இது மைனிகாரியோட வேலையா கூட இருக்கலாம்ல. மேனகா, வார்த்தையை அளந்து பேசு. சும்மா உன் மைனிகாரி மேல பழிய போடுறதுக்காக இப்படியாப்பட்ட பழியெல்லாம் தூக்கி போடாத. அம்மைய நீ கவனிக்கிறத விட நான் கவனிக்கிறத விட மைனிகாரி தான் நல்லபடியா கவனிச்சுக்கிடுதா. பாத்தியம்மா, பொண்டாட்டிய பத்தி சொன்ன உடனே அண்ணனுக்கு எப்படி கோவம் வருதுன்னு. நம்ம அம்மா எப்படி படுத்துறாளேன்னு ஒரு சொட்டு கண்ணீரால விட்டானா பாத்தியம்மா? இந்த நிலைமையிலே அவன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். ஏ கொஞ்சம் பேசாம இருயா. ஏம்மா, உனக்கு ஒண்ணும் தெரியாது, நீ அமைதியா பேசாம இரு. மைனிகாரி அப்படியே உன் மேல நல்ல பாசமா இருக்க மாதிரி நடிச்சுக்கிட்டு இப்ப வேண்டாத்தன வேலையெல்லாம் செய்தாவோ. இங்க பாருமா, இவ பேச்சையெல்லாம் கேட்காத. இவ வீணா எல்லார் மேலயும் பழிய போட்டுக்கிட்டு இருக்கா. சரி விடல, அவ என்னத்தையாவது சொல்லிட்டு போறா. என்னத்தையாவது சொல்லிட்டு போறான்னா அவ பேசுறதையெல்லாம் கேட்டுட்டு சும்மா இருக்க முடியுமாமா? நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாங்க வீட்டுக்கு வந்தாலே மைனிகாரிக்கு அண்ணனுக்கும் பிடிக்கவே மாட்டேங்குது. இப்ப கூட பாத்தியம்மா, உனக்கு அடிபட்டுடுன்னு நான் ஓடோடி உன்னை பார்க்க வந்தா மைனிகாரி அவ பாட்டுக்கு மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிட்டா. இப்ப அண்ணன் என்னடான்னா நான் என்னமோ எல்லார் மேலயும் பழி போடுதுன்னு என்னையே குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க அடிபட்டு கிடக்கிறது யாருமா? என் தாய். என் தாயை கவனிக்கிறதை விட எனக்கு வேற என்ன வேலை இருக்கு? தேவையில்லாதத பேசிக்கிட்டு இருக்காத. என்ன நீ எனக்கு முக்கியம்னு நான் சொன்னத அவன் எப்படி பேசுதான் பாத்தியம்மா? இதே மாதிரிதான் ஒவ்வொரு தடவையும் நடந்துகிட்டு இருக்கு. நான் இங்க வந்தாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. பெத்த தாயை நீ கவனிக்கலனா நான் கவனிக்கப்படாதா? கவனிச்சிக்க, நல்லா கவனிச்சிக்க. யாரு வேண்டான்னா நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் எங்க அம்மாவை நான் தான் பாத்துக்கிட போறேன். பாத்துக்கமா தாயே, நல்லா பாத்துக்க. இல்ல சின்ராசு, அவதான் ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கானா நீயும் அவளுக்கு ஏட்டிக்கு போட்டியா பேசிக்கிட்டு இருக்க. பின்ன என்னம்மா, இன்னைக்கு வந்து நின்னுகிட்டு எல்லாரையும் பத்தி குத்தம் சொல்லிக்கிட்டு இருந்தா எனக்கு கோவம் வராதா? ஏன்னா அவ அப்படி
என்னத்தை கேட்டுவிட்டா? என்னம்மா நீயும் புரியாம பேசிக்கிட்டு இருக்க? நாங்க ரெண்டு பேரும் உன்ன நல்லபடியா கவனிச்சுக்கிடலையா? என்னமோ நாங்க பாத்துக்கிடாத மாதிரியும் அவ வந்துதான் உன்ன பாத்துக்கிட்ட மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்கா. ஏமா, அவன் மேல தப்பு எதுவும் இல்லங்கிறதுக்காக அவன் 1000 சொல்லுவான். நீ எதையும் நம்பாதம்மா. உன்னை என்னையும் கண்டாலே யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குது. சரிடி, கொஞ்சம் அமைதி இரு. சின்ராசே, உன் பொண்டாட்டிட்ட ஒரு கப் காபி போட்டு கொண்டு வர சொல்லலாம். எனக்கும் இவ்வளவு நேரமா பேசி பேசி தொண்டை கரகரன்னு இருக்கு. எனக்கும் ஒரு காபி சூடா போட்டு கொண்டு வர சொல்லுனே. ஆமா, காபி தானே உங்க ரெண்டு பேருக்கும் அடுக்கலையில ரெடி ஆயிட்டு இருக்கு. இப்ப வரும். என்ன பொண்ணு தாய் பாட்டியா, பேச்செல்லாம் ஒரு தினுசா இருக்கு. பின்ன உங்க அம்மா கிட்ட உங்க அண்ணனை பத்தி உங்க மைனிகரிய பத்தி எப்படி குறை சொல்லிட்டு இருக்க? என்னமோ இவ ரெண்டு பேரும் உங்க அம்மைய பார்க்காத மாதிரியா? நீதான் உங்க அம்மைய பாத்துக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. ஆமா, சொன்னாலும் சொல்லாட்டாலும் நான் தான் எங்க அம்மைய நல்லபடியா பாத்துக்கிடுதேன். அப்புறம் என்னத்துக்கு நீ காப்பி அவ மைனிகரிட்ட போட்டு கொண்டு வர சொல்லுற? உங்க அம்மைக்கு மேல அக்கறையும் பாசமும் உனக்கு அதிகம் இருக்குல. நீயே போய் காப்பி போட்டு கொண்டு கொடுக்க வேண்டியதானே? என்னது, நான் காப்பி போட்டு கொண்டு வரணுமா? கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டோமா? ஏ பரிமளா, உனக்கு காப்பி என்ன? நாளைக்கு உன் மருமவ அவ வீட்ல இருந்து உனக்கு சுட சுட பாலை காய்ச்சி கொண்டு வருவா. என்ன சொல்லுத பொண்ணு தாயி? பின்ன உன் மவ இப்படி நின்னு ஆடிட்டு கிடந்தானா உன் மருமவ எப்படி உன் வீட்ல இருப்பா? அவ பிள்ளைய தூக்கிக்கிட்டே தனி குடுத்தன போறேன்னு போயிட்டா. தனி குடுத்தனமா? யார கேட்டு முடிவு பண்ணனாவோ? யார கேட்கணும்? அவ வாழ்க்கை அவ முடிவு பண்ணுதா. மீனகா, இந்த அம்மாக்குள்ள ஹாஸ்பிட்டல் ரிப்போர்ட். நீ தானே அம்மையை நல்லபடியா பாத்துக்கிடுவேன்னு சொன்ன. நீயே நல்லபடியா பாத்துக்க. ஏமா, நானும் வரட்டா? பின்ன என்ன வேற என்னமா பண்ண சொல்லுத? ஓ மொவக்காரிங்க நின்னுகிட்டு நான் தான் எங்க அம்மையை பாத்துக்கிடுதேன், இங்க வேற யாரும் பாத்துக்கிடலன்னு சொல்லும் போது நீ வாயை மூடிக்கிட்டு தானே இருந்த. ஏன் உன் மவ அப்படி சொல்லும் போது சொல்ல வேண்டியதானே, என் மருமவ என்ன நல்லபடியா பாத்துக்கிடுதா, நீ கொஞ்சம் பேசாம இருட்டின்னு. அன்னைக்கே சின்ன பொண்ணு சொன்னா உங்க தங்கச்சிய நம்பாதியன்னு. நான் தான் சரி நம்ம தங்கச்சி மேல அவ குத்தம் சொல்லுதாலே நான் அவ மேல கோவப்பட்டுக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு தானே இவ வண்டவாள தண்டவாளம் எல்லாம் தெரியுது. பாத்துக்கிடட்டும் அம்மைய எப்படி எங்களை விட நல்லா பாத்துக்கிட்டுதானே நானும் பாக்க தானே போறேன். என்னமா இது? என்ன அப்படி என்னமா சொல்லிட்டே? சரி, நம்ம இப்படி 4 வார்த்தை சொன்னாலாவது நம்ம அம்மையை இன்னும் கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கிடுவோம்னு ஒரு அக்கறையில தானமா சொன்னேன். ஆமா, அக்கறையில அப்படியே சொன்னாலாம். ஆள பாரு ஆள. நம்ம இப்ப ஏதாவது ஒண்ணு சொன்னோம்னா இந்த பரிமளம் காதலியும் உளாது, இந்த பைத்தியக்காரி மேனகா காதலியும் உளாது. சின்ன பொண்ணு தனி குடுத்தனம் போனாதான் ஆத்தாளும் அவளுக்கும் தெரியும். இப்ப என்ன நடந்து போச்சுன்னு இப்படி தனி குடுத்தனம் போயிருக்கா? அதானம்மா, அவ போனா என்ன, போனா போட்டு திமிரு பிடிச்சவா. நீ போமக்கா, அம்மைக்கு சூடா ஒரு கப் காபி போட்டு கொண்டுட்டு வா. என்னம்மா சொன்ன? காப்பியா? காப்பி போட்டு கொண்டு வாரே. அதாடி, வாயை திறந்து 4 வார்த்தை பேசறதுக்கு முன்னாடி நம்ம வாயை அடைச்சு போட்டாவல. காப்பி தூள் எங்க இருக்கு, சீனி எங்க இருக்குன்னு தெரியலையே. ஐயோ, முக்கியமா அடுக்கால எந்த பக்கம் இருக்குன்னே தெரியலையே. என் மேல உள்ள அக்கறையில ஒரு 4 வார்த்தை பேசிவிட்டா. இப்ப அப்படி என்னது பேசிட்டா நீ தனி கொடுத்தன போனா? அவளுக்கு என் மகன் சப்போர்ட். ஹலோ ஹலோ, யாருன்னு பேசுங்க. என்னாச்சு மைனி, பேசுதாங்களா? என்னன்னு தெரியல அனிதா. வீட்டுக்குள்ள தான் டவர் கிடைக்கலன்னு இப்படி புறவாசல் வந்து நின்னு பேசிக்கிட்டு நிக்கே. நானும் ஹலோ ஹலோன்னு சொல்லிட்டே இருக்கேன். ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்காவல. சரி, இன்னொரு வாட்டி பேசுங்க மைனி. ஹலோ ஹலோ, யாருன்னாலும் சொல்லுங்க, இல்ல ஏதாவது பேசுங்க. போனை பண்ணிட்டு அமைதியா இருந்தா எப்படி? மைனி, போனை கொஞ்சம் ஸ்பீக்கர்ல போடுங்களா? சரி அனிதா. ஹலோ, யாரு பேசுறீங்க? நாங்க பேசுறது கேக்கா? ஹலோ ஹலோ ஹலோ, பேரை நான் சொல்லவா? மைனி, போனை கட் பண்ணுங்க முதல்ல. அனிதா, என்னாச்சுமா? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? மைனி, போன்ல யார் தெரியுமா? அம்மா, எதுக்கு அனிதா இவ்வளவு பதட்டமா இருக்க? மைனி, அந்த போன்ல பேசுனது ஒருவேளை என்னோட தாய் மாமனா இருக்குமோ? பயமா இருக்கு மைனி. அட, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி பயந்துகிட்டே இருக்காத. அதுக்குள்ள மைனி, போன் அட்டெண்ட் பண்ணி ரொம்ப நேரமா பேசாம இருந்தாங்கல்ல, அதுக்கப்புறம் ஹலோ ஹலோன்னு மட்டும் சொன்னாங்கல்ல. அதான் சொன்னோம்ல, ஒருவேளை டவர் இல்லாம கூட இருந்திருக்கலாம், இல்லனா கஸ்டமர் கேரா கூட இருந்திருக்கலாம்ல. இல்ல மைனி, ஹலோ ஹலோன்னு சொன்னாங்கல்ல, அந்த வாய்ஸ் கேட்டா என்னோட தாய் மாமா வாய்ஸ் மாதிரி தான் இருக்கு. அட, உன் தாய் மாமனா இருக்க மாட்டாரு அனிதா, நீ சும்மா பயந்துகிட்டே இருக்காத. ஒருவேளை நம்ம எல்லாரையும் ஹாஸ்பிடல்ல வச்சு பாத்துப்பாரோ? அட என்ன அனிதா இப்படி சொல்லுத? அப்படியே ஹாஸ்பிடல்ல வச்சு நம்ம எல்லாரையும் பார்த்தாலும் உன்னை கூப்பிட்டுருக்க மாட்டாரா? ஆமா, அதுவும் சரிதான். இங்க பாரு, நீ இங்க இருக்கது யாருக்குமே தெரியாது. நீ சும்மா பயந்துகிட்டே இருக்காத என்ன? அப்படியே உன் தாய் மாமன் கண்டுபிடிச்சு இங்க வந்தாலும் நீ எதுக்கும் பயப்படணும்னு அவசியமே இல்ல. அதான் நாங்க எல்லாரும் இருக்கோம்ல, நீ பயப்படாத, சரியா? சரி மைனி. சரி மைனின்னு பயந்துகிட்டே நிக்க. அதான பார்த்தேன்,
பயப்படாம இருக்கணும் சரியா? அதான் நாங்கெல்லாம் இருக்கோம்ல. அதெல்லாம் சரிதான், நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ, அங்க நின்னுட்டு இருக்காத, அப்புறம் யாராவது பாத்திர போறாவோ. மைனி, இந்த ஊர்ல உள்ளவங்க என்ன பார்த்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்ல இல்ல? எந்த பிரச்சனையும் இல்ல அனிதா. இருந்தாலும் உன் தாய் மாமா வந்து இங்க எங்கேயாவது விசாரிச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்க, அப்ப யாராவது உன்னை பார்த்துட்டு ஆமா இந்த வீட்டுல தான் இருக்காவுன்னு சொல்லி கொடுத்துருவாவுல்ல. ஆமா, நீங்க சொல்லதும் சரிதான் மைனி. அப்ப நான் வீட்டுக்குள்ளே போறேன். சரி அனிதா, வீட்டுக்குள்ள போ. என் பிள்ளைல இருக்காவுல்ல, கூட இருந்து பேசிக்கிட்டு. சரி மைனி. என்னாலும் யாருனாலையும் இவங்களுக்கு எல்லாம் கஷ்டம். பாவம் அனிதா நல்ல பயந்து போய் இருக்கா. அருணும் நல்ல பையனா தான் இருக்கான். அப்ப அனிதா வீட்டுல உள்ளவங்க பையன் வீட்டுல போய் விசாரிச்சு பேசி எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியதானே? அதுக்கு இல்லாம பாவம் இந்த 2 பேரும் தான் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காவோ. ஆத்தாடி ஆத்தா, இந்த வனஜாக்கா கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசிட்டு போறா. இந்த 4 முடிய பத்தி நம்மகிட்ட என்ன ஆடு சொல்லுவாவோ. ஆனா இப்ப என்னடா மர்மவளா அவங்க வீட்டு குத்து விளக்கா. அம்மா, குத்து விளக்குக்கு மூஞ்சிலே 4 குத்து கொடுக்கணும். ச்சே, இந்த அக்கா ஒரு நாள் என்கிட்ட இப்படி பேச மாட்டாவல. இன்னைக்கு என்னன்னு பேசிட்டு போயிட்டாவோ. மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு. மத்தியானம் பழைய கஞ்சி குடிச்சாலும் எங்க வீட்ல வந்துதான் பச்சை மிளகாய் இருக்கா கமலா, சின்ன உள்ளி இருக்கா கமலான்னு வந்து கேட்டு வாங்கிட்டு போவாவோ. நான் அவங்கள பார்த்து பொறாமப்படுவானா, அப்புறம் கண்போர் போட்டு கறியாக்கி விடுவானா. எம்மா, என்னென்ன வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு போறாவோ. வீட்டு பக்கமா நடந்து போறாவளே, கூப்பிட்டு ஒரு நிமிஷம் பேசுவான்னு தானே கூப்பிட்டுட்டேன் அக்காவ. கடைசில என்ன கெதியலங்க வச்சு போட்டு போயிட்டாவள. நான் என்ன செய்வேன், ஏது செய்வேன், என்ன பார்த்து இப்படி சொல்லிட்டு போயிட்டாவள. இந்த 4 முடி மாமியாருக்கு ஏதோ வசிய மருந்து கொடுத்து விட்டா. அதனாலதான் மாமியார் 4 முடிக்கு சப்போர்ட் பண்ணி இப்படி பேசிட்டு போறாவோ. அவ மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணதாவோ பண்ணாம போறாவோ. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனாலும் என்ன பார்த்து நான் அவங்கள பார்த்து பொறாமப்படுதேன்னு ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு போயிட்டாவள. எனக்கு மனசுக்கு என்ன சங்கடமா இருக்கு. நான் கழனி தொட்டில கஞ்ச கொட்ட போனா அத வாங்கி குடிக்கப்பட்டவ இந்த 4 முடியும் அவ மாமியாரியும் என்ன பார்த்து நான் பொறாமப்படுதேன்னு சொல்லிட்டு போயிட்டாளா. என்கிட்ட மட்டும் தான் இப்படி சொன்னாளா, இல்ல தெருவுல இருக்கப்பட்ட வேற யார்கிட்டயாவது சொன்னாளான்னு நான் இன்னைக்கு விசாரிக்காம விட மாட்டோம்ல. நான் இன்னைக்கு சோத்த திங்கட்டாலும் பரவாயில்ல, இந்த வனஜாக்கா இப்படி பேசிட்டு போனத நான் யார்கிட்டயாவது சொல்லியே தீருவேன். ஏக்கா மரகதக்கா, இந்த பக்கெட்ல துணியை வேற துவைச்சு புளிஞ்சு வச்சிருந்தேன். சரி எடுத்துட்டு வந்து காய போடுவோம். ஏக்கா கமலா, என்னாச்சு கமலா? ஏன் இப்படி அழுதுகிட்டே வர? உன் மாப்பிள்ளை ஏதாவது அடிச்சு போட்டாரோ, இல்ல வர வழி எங்கேயாவது கீழே தட்டி விழுந்துட்டியோ? இல்லக்கா இல்ல, என் மாப்பிள்ளை என்ன அடிச்சாருன்னா நான் திருப்பி அடிச்சு போடுவேனக்கா. அதே மாதிரி நான் கீழே தட்டி விழுந்தாலும் யாரும் பார்க்காத மாதிரி நான் பாட்டுக்கு எந்திரிச்சு வந்துருவேனக்கா. இப்படி கண்ணீரை விட்டு கதற மாட்டேனக்கா. ஏ கமலா, நீ முதல்ல இங்க வந்து உட்காரு. நீ சொல்லதெல்லாம் சரிதான், ஆனா எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஏக்கா ஏக்கா, இதுதாக்கா நடந்துச்சு. என்ன கமலா இப்படி சொல்லுத? நம்ம வனஜாக்காவா இப்படி பேசிட்டு போனாவோ? ஆமாக்கா, பின்ன நான் மட்டும் என்ன பொய்யா சொல்லிட்டு போறேன்? அம்மா, உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசிட்டு போனாவளாக்கா? இல்லையே, இந்த பக்கமே வரலையே. நானே நேத்திக்கு வச்ச புளிக்குழம்ப கொஞ்சம் போல சூடு பண்ணி வச்சிருந்தேன் மத்துக்க. சரி நம்ம 4 முடி வந்து அவள்கிட்ட கொடுக்கலாம்ல வச்சிருந்தேன். அவ இந்த வீட்டு பக்கமே அணக்கமே இல்லையே. அதே மாதிரி வனஜாக்காவும் இந்த பக்கமே வரலையே. அப்பா, என்கிட்ட மட்டும் தான் அந்த வனஜாக்கா அப்படி பேசிட்டு போயிருக்காவோ. நான் என்ன குத்தங்கா பண்ணினேன்? நான் அந்த 4 முடியை ஏசினாலும் பேசினாலும் வனஜாக்கா எங்க வீட்ல வந்து கஞ்சி குடிக்கிறதுக்கு உள்ளேதா பச்சை மிளகாயத்தா நீ கேட்கும் போதெல்லாம் நான் இல்லன்னு சொன்னதே இல்லக்கா. என்ன பாத்துலக்கா அப்படி சொல்லிவிட்டு போயிட்டாவோ. ஆமா, 4 முடிக்கு அவ மாமியாருக்கு ஒத்தே போவாத. எங்கக்கா இப்படி சொல்லுவியே? நானே அப்படிதானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நிலைமையே தலைகீழா மாறி போய் கிடக்கு. இவெல்லாம் ஒரு மனுஷியா, இவெல்லாம் ஒரு மருமகளா போய் சேரப்பட்டகாலான்னு எங்க கிட்டலாம் வனஜாக்கா குத்தம் சொல்லிக்கிட்டு இருப்பாவோ. ஆனா இன்னைக்கு என் மருமவா கீரை திங்க மாட்டா, அவளுக்கு சால மீன் வேண்டாம், அவளுக்காக நான் ஸ்பெஷலா வெள மீனும் துப்பு வாழையும்ல வாங்க போறேன். அப்புறம் நண்டு இறாலெல்லாம் வாங்கி குழம்பு வச்சு கொடுக்க போறேன்னு பெருமையாலக்கா சொல்லிட்டு போறாவோ. யாத்தாடி இந்த அக்கா அப்படியே சொன்னாவோ? ஆமாக்கா, இந்த 4 முடி வனஜாக்காவுக்கு ஏதோ வசிய மருந்து போட்டு விட்டான்னு நினைக்கே. அதெல்லாம் சரிதான், நீ இப்படி கண்ணீரை வடிச்சுக்கிட்டு இருக்காத. என்னக்கா செய்யனா வருத்தப்படாம எப்படி இருக்க? என்ன பார்த்து அந்த அக்கா அப்படி பேசிவிட்டு போயிட்டாவளக்கா. நீ சொல்லத கேட்டு எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. காலையில இருந்து இந்த 4 முடி வீட்டுக்கு வெளிய ஆளே காணலக்கா. அட ஆமா, எங்க வீட்ல காலையில வந்து இட்லியை வாங்கினா காமாட்சி அக்கா வீட்ல போய் சட்னியை வாங்குவா. இல்லைன்னா காமாட்சி அக்கா வீட்ல இட்லியை வாங்கினா எங்க வீட்ல வந்து சட்னி சாம்பார் இருக்கான்னு கேப்பா. ஆனா இன்னைக்கு காலையில எதுவுமே வந்து கேட்க வரலையே.
ஏக்கா ஒருவேளை அம்மையும் மவனும் சேர்ந்து 4 முடிய போட்டு தள்ளி இருப்பாவளோ? என்ன கமலா இப்படி சொல்லுத? ஆமாக்கா, பின்ன 4 முடிக்க மாமியாரு இப்படி பேசப்பட்டாளாக்கா? 4 முடிய கண்டாலே இந்த வனஜாக்காவுக்கு ஆவாது. இன்னைக்கு என்னடானா மருமோள தலையில தூக்கி வச்சுட்டு ஆடுதாவோ. எனக்கு என்ன இந்த 4 முடி வீட்ல ஏதாவது பிரச்சனை பண்ணிருப்பா. அந்தால மாமியார் மாப்பிள்ளையுமா சேர்ந்து அடிச்சு போட்டு தள்ளி இருப்பாவோ. அத மறைக்கதான் மாமியாக்காரி இப்படி மரும மேல பாசமா இருக்க மாதிரி நடிக்கான்னு நினைக்குங்க. ஒருவேளை அப்படி இருக்குமோ கமலா? ஆமாக்கா, வனஜாக்கா இப்படி பேசப்பட்ட ஆளே கிடையாதுல்ல. என்னைக்கு இல்லாத திருநாளா மருமள தூக்கி தலையில வச்சு கொண்டாடுதவன்னா அதுல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்ல. அட பாவமே, அப்ப மாப்பிள்ளையும் மாமியாரும் சேர்ந்து 4 முடிக்கு பாடையை கட்டிட்டாவளோ? அதான்க்கா எனக்கும் சந்தேகமா இருக்கு. 4 முடிய வர காலையில இருந்து வீட்டுக்கு வெளியே அணக்கம் இல்ல பத்தியாளா? ஐயோ அட பாவமே, அவ பாட்டுக்கு 4 வீட்டுல குழம்பு கூட்டு வாங்கி தின்னுக்கிட்டு உடம்ப தேத்திக்கிட்டு இருந்தாள. கடைசியில பார்த்தா மாமியாரும் மாப்பிள்ளையும் சேர்த்து இந்த அநியாயம் பண்ணிவிட்டாவல. ஏக்கா ஏக்கா எங்க போறிய? கமலா, நீ சொன்னதுல இருந்து எனக்கும் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு பத்துக்க. 4 முடி வீட்டுல போய் நானும் லேசா எட்டி பார்த்துட்டு வரேன், அவ எந்த நிலைமையில இருக்கான்னு. அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்டவங்க ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலைனா உதவி பண்ணிதானே ஆவணும். ஏக்கா ஏக்கா இருங்க, நானும் வரேன். 4 முடிய சாக்குல கட்டி வச்சிருக்காவளோ இல்லனா தலையில கட்டி தொங்க விட்டுருக்காவளான்னு தெரியலையே. மருமகளா, என்ன பாத்துக்கிட்டே இருக்க? சூடு ஆறிட போகுது, நல்லா எடுத்து சாப்பிடு. ஏத்தி இலையில இத்தனை ஐட்டங்கள் வச்சிருக்கீங்களா? எல்லாம் எனக்கா? ஆமா மருமகளா, உனக்குதான். உனக்கு பிடிக்குமேனு காடை, கௌதாரி, அப்புறம் மீன், நண்டு, எறா, சொரா எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நல்லா சாப்பிடு மருமகளா. இதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது ஆட்டுக்கால் சூப்பு அடுப்புல கொதிச்சிட்டு கிடக்கு. அதையும் நான் எடுத்துட்டு வரேன்னா முதல்ல இதை சாப்பிடு. ஆட்டுக்கால் சூப்பா? ஏ அம்மா, இலையில எத்தனை ஐட்டங்கள் இருக்கு! பார்க்கவே நமக்கும் சாப்பிடணும் போல இருக்கு. நம்மளும் உட்காந்து சாப்பிடுவோம். ஏமா, எனக்கும் ஒரு தலை வாழை இலைய விரிச்சு ஐட்டங்களை அடுக்கு. அடுக்கணுமாம்ல, அடுக்க எங்கல முதல்ல. ஏம்மா, வயிறு பசிக்கு நானும் சாப்பிடுதேன். இங்க பாருல, முதல்ல என் மருமக சாப்பிடட்டும். அவ சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்ச மீதி இருந்தா நம்ம சாப்பிடணும். என்னம்மா சொன்ன? மிச்ச மீதி இருந்தா சாப்பிடணுமா? ஆமா, பின்ன கடனை உடனே வாங்கி என் மருமகளுக்காக தான் எல்லாம் செஞ்சு வச்சிருக்கேன். நீ உட்கார்ந்து அவளையும் சாப்பிட்டு தீத்துட்டேனா என் மருமக எப்படிலாம் சாப்பிடுவா? என்னல முதல்ல சொல்லிட்டே இருக்கம்ல. எங்க அம்மைக்கு என் பொண்டாட்டிய கண்டாலே பிடிக்காது. இப்ப இந்த 4 முடிக்கு வந்த வாழ்வ பாரா. மருமகளா, நம்ம தெருவிலே கடைசி வீடா விக்க போறாவலாம். அதனை என்ன வேலை யாதனை கேட்டு வைக்கிடுமா? கேளுங்க, கடைசி வீடு என்ன? முதல் வீட்டையே கேளுங்க என்ன வேலைன்னு. நம்ம முதல் வீட்டை வாங்கணும்னு வச்சுக்க, அப்புறம் ஊரு கண்ணு பூரா நம்ம மேலதான் விடும். அதனால நம்ம கடைசி ஏற்கப்பட்ட வீட்டை வாங்கிக்கிடலாம். சரிங்க, எல்லாம் உங்க இஷ்டப்படியே நடக்கட்டும். மருமகளா, அண்ணனும் மைனியும் நாளைக்கு வராவளா? யாரதே சொல்லுவீங்க அண்ணே மைனின்னு? மருமகளா, உங்க அம்மாவையும் அப்பாவையும் அண்ணே அண்ணின்னு சொன்ன மத்துக்க. அண்ணனும் அண்ணியுமா? அத்தாடி, அவர் 2 பேரும் கண்ணிலே படக்கூடாது, என் வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னாவோ. பணம் 10 செய்யும். நாளைக்கு எங்க மாமனார் மாமியாரும் 10 லட்சம் ரூபாய் கொண்டு வர போறாவோ. அதுல 5 லட்சம் ரூபாய நம்ம பேர்ல வாங்கிடணும். சாப்பிடு மருமகளா, ஆகாட்டு. என்னது ஆகாட்டா? ஆத்தாடி, இங்க 4 மணிக்கு பெரிய விருந்தேல நடக்கு. ஆகாட்டு மருமகளா, அத்தை உனக்கு ஊட்டி விடுதே. எட்டி ரொம்ப